நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் பாதையிலே, கழுமரம் சுமந்த பார்வையிலே சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை, குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை. ஆறுதல் சொல்வதற்கோ வார்த்தைகள் ஏதுமில்லை, அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம். அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம். சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. மகனே, அம்மா, இந்த கோலத்தில் காணவா? பெற்று 30 வருடங்கள் வளர்த்து. அம்மா, மீட்புக்காக என் மக்கள் ஏங்கி தவித்து நிற்கும் பரிதாப நிலை அனக்கண்ணில் ஈட்டிமுனையாய் குத்தி என்னை வாட்டி வதைக்கிறது. என் தந்தை எனக்கு தந்த கசப்பான பாத்திரம் இது, இதை நான் அருந்தியே ஆக வேண்டும். வசீகரிக்கும் வாய்மொழிகள் காயங்களுக்கு மருந்தாகுமா? வழியோரத்து தோழமை தோள்களுக்கு ஓய்வு தந்தது. வரலாறு இனிமேல் உதவி என்ற சொல்லை சீமோன் என்றே உச்சரிக்கும். 5ஆம் நிலையில் இயேசுவுக்கு தோள் கொடுக்கும் சீமோன். ஆறாம் ஸ்தலம். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். முகமாயிரு பார்ப்பதற்கேற்ற அமைப்பே இல்லை ஐயா, விரும்பத்தக்க தோற்றமும் இல்லையே. எங்கள் காயங்கள் குணமாக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டிரும். அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் காட்சிகள் ஆகிவிட்டதே ஐயா, காட்சிகள் ஆகிவிட்டதே. போதும் பெண்ணே, விலகு. போராட்டக்களம் பூக்களால் அமைவதில்லை, போராளியின் கால்களோ கற்பாறைகளும் பிளக்கும். தள்ளாட்டம் தீரருக்கு தற்காலிக தேக்கம்தான். 7ஆம் நிலையில் மீண்டும் விழுகிறார் இயேசு. பாவங்கள்
தரை சாய்கின்றார். பாவங்கள் பாரங்கள் எனச் சூழ்ந்ததாய் பாதங்கள் பழுதாகி தரை சாய்கின்றார். செம்மறிவரே செம்மறிவரே கழமரம் ஏறும் செம்மறிவரே. எட்டாம் நிலையில் எருசலே மகளிரை இயேசு சந்தித்தார். ஐயோ கடவுளே, உமக்கே இந்த கதியா? என் தெய்வமே, என் ராசா, ஊருக்கெல்லாம் நல்லது பண்ண மனுஷனை இப்படி துன்புறுத்துறாங்களே படுபாவி பயலுங்க. இவங்க நல்லா இருப்பாங்களா? ஐயோ, கடவுளே, தெய்வமே, ஐயோ, ஐயோ. எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? வன்முறை வாழும் முறை ஆகிடுமா கோளைகளே? ஆணிகளை விட கூர்மையானது போராளியின் கொள்கை. உடல் தசையை துளைக்கலாம், மனவிசையை அசைக்க இயலுமா? 11ஆம் நிலையில் ஆணிகளால் அறையப்படுகிறார் இயேசு. குணம் நல்கும் குணசீலன் கொடும் மாணியா, அறையுண்ட அநியாயம் அரங்கேறுதே. குணம் நல்கும் குணசீலன் கொடும் மாணியா, அறையுண்ட அநியாயம் அரங்கேறுதே. செம்மறிவரே செம்மறிவரே கழமரம் ஏறும் செம்மறிவரே. வன்முறை வாழும் முறை ஆகிடுமா கோளைகளே? ஆணிகளை விட கூர்மையானது போராளியின் கொள்கை. உடல் தசையை துளைக்கலாம், மனவிசையை அசைக்க இயலுமா? 11ஆம் நிலையில் ஆணிகளால் அறையப்படுகிறார் இயேசு. குணம் நல்கும் குணசீலன் கொடும் மாணியா, அறையுண்ட அநியாயம் அரங்கேறுதே. குணம் நல்கும் குணசீலன் கொடும் மாணியா, அறையுண்ட அநியாயம் அரங்கேறுதே. செம்மறிவரே செம்மறிவரே கழமரம் ஏறும் செம்மறிவரே. சாவு சரித்திரத்தை சரித்திட முடியுமா? லட்சியவாதிக்கு
என்றுமே மரணம் இல்லை. உடலை கொல்லும் கொலையாளிகளே, ஆன்மாவை அசைத்திடுவீரா? 3 மணிக்குள் நம் வேலையை முடிக்க வேண்டும். இவன் உடலில் ஒன்றுமே இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் இறந்து விடுவான். இவன் மற்றவர்களை எல்லாம் காப்பாற்றினானே, இவன் கடவுளின் மகனும் மெசியாவும் என்றால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும். நீ யூதரின் அரசனானால் கீழே இறங்கி வா பார்க்கலாம். தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். அம்மா, அம்மா, இதோ இதோ உன் மகன். அருளம்மா, இதோ உன் தாய். எல்லாம் எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன். மானுடம் குடியிருக்கும் திருக்கோவில் தான் அன்னை. ஏழுலகிலும் எழில்மிகு இடம் அவள் பூமடிதான். தாயின் தாலாட்டு இருமுறை கிடைத்த யோகம் இயேசுவுக்கு. 13ஆம் நிலையில் மகனின் உடலை மடியில் சுமக்கும் மரியா. செல்ல மகராசாவே, நான் சுமந்த தெய்வமே, உடையுதே என் நெஞ்சமே. ஒரு குலைந்த உன்னனா தேவதூது அன்று வந்ததே. தேவ மகன நீ சுமப்பாயின்று. நீ செத்து போய் நான் மடித்தாங்கவா, செத்த கூட நினைக்காம ஆகட்டுன்னு சொன்னே.